ஹாய். இப்போ என்னன்னா எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். இவ எதுக்கு இப்படி சேஞ்ச் ஆனா, எதுக்கு இந்த மாதிரிலாம் வீடியோ போடுறா, இவ எதுக்கு இப்படி பேசுறா, இவ என்ன பெரிய ஆளா, இந்த மாதிரி இவ என்ன கோயிலுக்கு போறா, என்ன பண்றா, இவளுக்கு என்ன ஆச்சு, அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு தோணும். என் ஃப்ரெண்ட்ஸு, என் கூட இருக்கவங்க, எனக்கு தெரிஞ்சவங்க, என்ன தெரிஞ்சவங்க, இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு இது இருக்கும். ஒரு மனசுக்குள்ள ஒரு கமெண்ட் இருக்கும். இப்போ நான் ஒன்று என்ன சொல்லணும் அப்படின்னா, நான் ஏன் அப்படி மாறினேன் அப்படின்னா, அதுக்கான பெரிய ஸ்டோரியெல்லாம் நான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு என்னோட ஓல்டு வெர்ஷன் எப்படி இருந்துச்சுன்னா, நான் ரொம்ப பயப்படுவேன். எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸுங்கிறது சுத்தமாக இருக்காது. ஒவ்வொருத்தங்களுக்கு ஏற்ற மாதிரி, ஓ இப்படி தான் இருக்கணுமா, அப்படி தான் இருக்கணுமாங்கிற மாதிரி நானே அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஓ இப்படி இருக்கணுமா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நான் என்னோட லைஃப்பில் அப்ளை பண்ணி பார்த்தேன். அது சத்தியமாக எனக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. கோவப்படுறாங்க, அப்போ நம்மளும் கோவப்படணும். கோவப்படுறேன், அது எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. இந்த மாதிரி இருக்க எனக்கு எப்படி தான் இருக்கணும், இது என்ன ஒரு நேக்கு ஒண்ணுமே புரியலையே, என்ன இது லைஃப், என்ன இது சோம்பேறியா இருக்கு. நான் மற்றவங்களை எதுவுமே பிளேம் பண்ண விரும்பல, பட் எல்லா கொலாப்ஸ் எல்லாத்துக்குமே நான் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தோணுச்சு. அதுதான் உண்மை அப்படின்னு ஆச்சு. அதுக்கப்புறம் நான் சீக்கிரமா எந்திரிக்க ஆரம்பிச்சேன். மெடிடேஷன் பண்ணேன், யோகா பண்ணேன், மனசை ஸ்டேபிள் பண்ணேன். நான் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது, நான் பயந்தாங்கொலியா இருக்கேன், எனக்கு இதுதான் பிடிக்கும், இந்த கலர் தான் பிடிக்கும், நான் இந்த கம்ஃபர்ட்லேயே உட்கார விரும்பல. என்னோட கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் நான் உடச்சிக்க விரும்பல. நான் இந்த சேர்ல தான் உட்காருவேன்னா, ஏன் அந்த சேர்ல மட்டும் தான் என்னால் உட்கார முடியுமா, என்னால் தரையிலேயே உட்கார முடியும், என்னால் கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ண முடியும். அப்படிங்கிற மாதிரி நான் சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கிட்டேன். எந்த இடத்துல என்னை கொண்டு போய் போட்டாலும் அடாப்ட் ஆகிக்கிற என்னன்னா ரெடி பண்ணிக்கிட்டேன். அந்த மாதிரி நான் என்னை ரெடி பண்ணி பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்டேன். அந்த மாதிரி நானும் என்னை ரெடி பண்ணிக்கிட்டேன். அப்படி எனக்கு சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால நான் இப்பெல்லாம் ஃபர்ஸ்ட்லாம் கோயிலுக்கு போறோம் அப்படின்னா, எதுக்கு போறோம், என்னத்துக்கு போறோம்னே தெரியாது. கடவுள் நம்பிக்கை இருக்கு, பட் அவர்கிட்ட என்ன போய் கேட்கணும் அதெல்லாம் தெரியாது. போயிட்டு இது வேணும், எனக்கு அது வேணும், அதை கொடு, இது கொடு, அந்த மாதிரி எல்லாம் கேட்டாச்சு. அவரும் கொடுத்தாச்சு. இப்பெல்லாம் கோயிலுக்கு போறது எதுக்கு அப்படின்னா, இது வேணும் அது வேணும்னு கேட்கறதுக்காக இல்ல, என்கிட்ட இது வரைக்கும் இருக்கிறதுக்கெல்லாம் நன்றி அந்த மாதிரி சொல்லிக்கிறதுக்காக போறது. அது வேற மாதிரியான ஒரு பிளெஸிங்கா மாறிச்சு. அது நிறைய விஷயத்த லைஃப்ல புதுசா நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்தது. இதெல்லாம் பண்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது என்னோட ஓல்ட் வெர்ஷனோட நான் கம்பேர் பண்ணும்போது இப்படி இருக்கிறது ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த நல்லா இருக்கிற விஷயத்த, இந்த ஆன்மீகம், இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி எல்லாம் இந்த வயசுல தேவையா, ஒரு 26 வயசுல இதெல்லாம் தேவையா அப்படின்னா, இந்த வயசுல தான் இது ரொம்ப ரொம்ப தேவை. இதை எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லணும். எப்படி இருக்கணும், நம்ம எப்படி க்ரூம் பண்ணிக்கணும், அப்படியெல்லாம் நம்ம க்ரூம் பண்ணிக்கும் போது நமக்கு ஆசைப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த உலகத்துல ஈஸியா நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் நான் எனக்குள்ள அப்ளை பண்ணி, நான் எக்ஸ்பிரிமெண்ட், என்னோட எலியே நான் தான் என்னோட எலி. அந்த இதை எனக்குள்ள வச்சு நான் அப்ளை பண்ணி பார்த்தேன். அதனால தான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நோட்ஸாக எல்லாருக்கும் என்னோட இதாக சொல்லணும் அப்படின்லாம் தோணுச்சு. அதனால தான் ஃபர்ஸ்ட் அந்த வீடியோவை போட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அந்த கன்சிஸ்டன்சி மிஸ் ஆயிடுச்சு. இனிமே எனக்கு என்னன்னா, இந்த கன்சிஸ்டண்ட்டாக நான் வீடியோ போடணும், நான் என்ன சொல்லணும்னு நினைக்கணும் அது எல்லாத்துக்கும் சொல்லணும். நீங்களும் பாருங்க, நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.